ஒரு 2 யூனிவர்ஸ் கதையா அமைஞ்சிருக்கிற ட்ரீம் கேர்ள் படம் எப்படி இருக்கு அப்படிங்கறத நான் சொல்றேன். நான் ஸ்ருதி பாலசுப்ரமணியன். அம்மா சுபு, நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாமா? டாபிக் வேற எங்கேயோ போயிட்டு இருக்கு. இதுக்கு மேல இங்க இருந்தா செட் ஆகாது. நான் கிளம்புறேன். ஜீவா ஹரிஷா ஜெஸ்டின் நடிப்புல எம்ஆர் பாரதி இயக்கத்துல வெளியாகி இருக்கிற படம் தான் ட்ரீம் கேர்ள். இந்த படத்துல ஹீரோவுக்கு ஒரு கனவு வருது. அந்த கனவுல ஹீரோயின் இறந்து போயிடுறாங்க. அதே பொண்ணை ரியாலிட்டிலையும் ஹீரோ மீட் பண்றாரு. அதுக்கப்புறம் என்ன நடக்குது, கனவு பலிக்குதா இல்லையா அப்படிங்கறதா இந்த ட்ரீம் கேர்ள் படத்தோட கதை. லவ்வர் ஞாபகப்படுத்து, எனக்கே கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு. எனக்கும் அந்த டைரக்டருக்கும் ஏதோ இருக்குன்னு சொல்லி சந்தேகப்படுறான். இந்த படத்தோட பாசிட்டிவ்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் இந்த படத்தோட விஷுவல்ஸ் ரொம்பவே பியூட்டிஃபுல்லாகவும் ஃப்ரெஷ்ஷாகவும் இருந்துச்சு. அதே மாதிரி இந்த படத்தோட கதையும் ரொம்ப புதுசாகவும் டிஃப்ரெண்ட்டாகவும் இருந்துச்சு. இந்த மல்டிவர்ஸ், பேரலல் யூனிவர்ஸ் இந்த மாதிரியான ஜானரில் இந்த கதையையும் கண்டிப்பாக சேர்த்துக்கலாம். அதே மாதிரி சில இடங்களில் மியூசிக்கும் சரி, ஜோக்ஸும் சரி நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சுன்னு தான் சொல்லணும். அஞ்சலி அறிமுக இயக்குனருடன் காதல். டைரக்டருக்கு பார்த்த உடனே பிடிச்சிருச்சு. மயிறு டைரக்டர். என்னதான் இந்த படத்தோட விஷுவல்ஸ் எல்லாம் பியூட்டிஃபுல்லாக இருந்தாலும் நிறைய இடங்களில் டயலாக்ஸ் எல்லாம் கொஞ்சம் கூட சிங்கே ஆகாத மாதிரி இருந்துச்சு. ஆடியோவும் சரி விஷுவலும் சரி ரெண்டுமே தனித்தனி ட்ராக்ல போன மாதிரி இருந்துச்சு. அதே மாதிரி என்னதான் சில இடங்களில் மியூசிக் ரொம்ப நல்லா இருந்தாலும் அதுக்கு ஈக்குவலாக பல இடங்களில் மியூசிக்குமே ரிப்பீட்டடாக, அதுவும் நான் சிங்கில், அது ஒரு தனி ட்ராக்ல போன மாதிரி இருந்துச்சு. மற்றபடி டிஃப்ரெண்ட்டான கதை, கம்மி பட்ஜெட், கம்மி பீப்புளை வச்சு ஒரு டீசெண்டான ப்ரெசன்டேஷனை கொடுத்துருக்காங்கன்னே சொல்லலாம்.